ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. தாமக்ஷீணமோ பலிகிரமுபாகர்ண்ய காருண்ய பூர்ணகாபியஸ்ய உத்சேகம் சமயிது மனஹ தைத்யவம்சமோ பிரசம்சனே பூமிமோபாத த்ரய பரிமிதம் பிரார்த்தயாமாசி தத்வமோ சர்வமோ தேகீதி து நிகதிதே கஸ்ய ஹாஸ்யம் நவஸ்யாத். வாமன சுவாமியை பார்த்து மகாபலி சக்கரவர்த்தி ஐஸ்வர்ய கர்வத்தினால உனக்கு 3 அடி மண்ணை நான் தரதுல எனக்கு எந்த விதமான குறையும் இல்லை, ஆனா அதை கொடுத்தா இதை விட ஒரு கேவலமான தானத்தை நான் யாருக்குமே கொடுத்திருக்க மாட்டேனேன்ற ஒரு கவலை எனக்கு இருக்கும். அதனால நீ நன்னா யோசிச்சுக்கோ, திரும்பி திரும்பி நீ கேட்கறதையே கேட்காதே. செவ்வை சூடுவார் பாகவதத்துல சொன்னார், திருவும் சீரும் திரளும் ஈயந்தனுள் பெருமையாரிவள் பேசவல்லாரன உரை செய் மாதவள் ஓதும் எங்காலினால் மறுவு 3 அடி மல் தருவாயை சென்றால். இவ்வளவு சொல்லி கூட குருவாயிரப்பா நீ அப்பா எனக்கு வேற யோஜனைக்கு அவகாசமே இல்லை, 3 அடி கொடு 3 அடி கொடுன்னு திருப்பி திருப்பி கேட்டிருந்த. அவ மகாபலிக்கு கோபம் வந்துருது. சர்வம் தேகி தூ நிகதித்தே கஸ்யகாஸ்யம் நவாஸ்யாதே. குழந்தை விளையாடாத, நீ புத்தி இல்லாம பேசுறியா, எனக்கு ஒன்னும் புரியலையே. எல்லாத்தையும் கொடுக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கச்சே மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட வந்து என்ன அவமானப்படுத்துற மாதிரி இவ்வளவு பேரு சபையில வச்சுண்டு 3 அடி மண்ணு 3 அடி மண்ணுன்னு நீ திருப்பி கேட்காத. ஏதாவது ஒரு நல்ல வஸ்துவா கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னா நாராயண பட்டத்திரி குருவாயூர்ல சொன்னாராம், குருவாயூரப்பா பின்னாடி நீ என்ன பண்ண போறேன்னு சரித்திரம் எனக்கு தெரியும். இவனை இந்த 3 அடி மண்ணை கொடுக்க செய்ய அவனுக்கு ஐஸ்வர்ய கர்வம் அடங்குவதற்காக வருண பாசத்தால அவனை நீ கட்ட போற. அந்த வருண பாசத்தால கட்டி அவனுடைய கர்வத்தை அடக்க போற. இவ்வளவு தூரம் நீ யோஜனை பண்ணிட்டு இருக்கச்சே இவன் இதே கர்வத்தோட பேசிட்டு இருக்கானேன்னு, குருவாயூரப்பா எனக்கு எதுவுமே வேண்டாம், 3 அடி மண்ணை கொடுத்தா போறோம்னு நீ சொல்றதையே நீ சொல்லிட்டு இருக்க. மகாபலி வேற கேளுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு இதே பரிணாமத்தோட 31வது தசகத்தினுடைய 2வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறாராம். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா, குறைவற்ற அசுர குலமணியில் சொற்கேட்டு குறுநகைதான் பூத்த நின்று நிறைவுற்ற மனத்துடனே 3 அடிமல் வேண்டுமென நீரோ கேட்டீர் நறுமை நிறை குருவாயூர் நாயகனே. நீ அன்று நான் இளங்கள் கேட்ட போதும் குறைபட்டார் எவருண்டோ உள் பெருமை கூறறித்தால் பெருமை சொல்றாயே. அப்ப பகவான் என்ன பதில் சொல்ல போறார்னு திருப்பி எதிர்பார்த்துண்டு கைய கூப்பிண்டு மகாபலி சக்கரவர்த்தி நடக்கிறாராம். குருவாயூரப்பா உன்னுடைய சிந்தனை என்ன தெரியுமா, மற்ற அசுரர்களுக்கும் இந்த அசுரனுக்கும் வேறுபாடு இருக்கு. மற்ற அவதாரங்கள்ல நீ அசுரனை நோக்கி பார்த்த ஒரு பார்வைக்கும் உன்னுடைய செயலுக்கும் வாமனாவதாரத்துல வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீ அவனுடைய யாகசாலைக்குள்ள நுழைஞ்சது மகாபலியை அழிப்பதற்காக அல்ல, அவனுடைய ஐஸ்வர்ய கர்வத்தைய மமதைய அடக்குவதற்காக நீ நுழைஞ்சிருக்க. அவனை காப்பாற்றணும், உயர்ந்த பதவி அவனுக்கு கொடுக்கணும். ஒரு மனிதனுக்கு உயர்ந்த பதவியை பகவானே அளிக்கணும்னா அவனுக்கு எந்த கர்வமும் இருக்கக்கூடாது. சர்வ தர்மான் பரித்தியச்சேன்னு எல்லாத்தையும் அவன் துறக்கணும், ஆசையை விடணும், கோபத்தை விடணும், சர்வத்தையும் பகவானுடைய திருவடிவாரங்கள்ல சமர்ப்பணம் பண்ண அவனுக்கு நீ உயர்ந்த பதவியை கொடுப்ப. அதே கண்ணோட்டத்தோட தான் உள்ள நுழைஞ்சிருக்க. தேவர்களுக்கு ஐஸ்வர்யத்தை வாங்கி கொடுக்கணும்ன்றதை விட மகாபலிக்கு உயர்ந்த பதவியை கொடுக்கணும்ன்றதுதான் உன்னுடைய ஆசையா இருக்கு. அதனால உன்னுடைய கருத்திலேருந்து நீ மாறல. அதே 3 அடி மண்ணை கேட்டுண்டு அவனிடத்துல ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்ல போறேன்னு 31வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரியானவர் தொடங்க இருக்கார். தொடங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருத்தலம் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயில்.
காஞ்சிபுரத்தை பற்றி நாம் விவரிக்கவே வேண்டாம். முக்தி தரும் நிகரேழில் சைவ வைணவ ஆலயங்கள் நிறைந்த இந்த திருத்தலத்திலே பெரிய காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகிலே காமாட்சி அம்மன் சன்னதி தெருவிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் திருக்கோயிலின் திவ்ய தரிசனத்திற்காக இதோ கோயிலை அடைந்து விட்டோம். 3 நிலைகள் கொண்ட 5 கலசங்கள் கொண்ட கோபுரமானது நம்மை கம்பீரமாக வரவேற்கின்றது. இந்த திருக்கோயிலிலே பூமியினுடைய மட்டத்திற்கு கீழே கோயில் அமைந்திருப்பதால் நாம் உள்ளே நுழையும் போது கோயிலுக்குள் நாம் இறங்கி செல்கின்றோம். பலிபீடத்தை கடக்கின்றோம். கொடிக்கம்பத்தை வணங்கி உள்ளே நுழையும் முன்பு பெரிய திருவடியான கருடனுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைந்து அழகான மதிர்ச்சுவர்களும் உயர்ந்த பிராகாரத்தையும் நாம் வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இந்த திருக்கோயிலானது பேரகம் அல்லது ஊரகம், நீரகம், காரகம், கார்வண்ணன் என்று எம்பெருமானுடைய 108 திவ்ய கஷேத்திரங்களிலே அந்த திவ்ய கஷேத்திரங்களில் இருக்கக்கூடிய 4 கஷேத்திரங்கள் ஒரே இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய பெருமையை உடையதாக இருப்பதால் இதோ முதல் உற்சவ மூர்த்தியாக நீரகத்தான் என்ற பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை திவ்ய கஷேத்திரங்களில் ஒருவராக காட்சியளிப்பவரை நாம் தரிசிக்க துவங்கிவிட்டோம். இங்கு எந்த மூலவரையும் நமக்கு படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் இருக்கக்கூடிய மூலவரை படரூபத்திலே நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அந்த ஒரு வகையிலே நீரகத்தான் மூலமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம் படரூபத்திலே நீரின்றி அமையா வாழ்க்கை, நீர் அனைத்திற்கும் ஆதாரம் என விளக்க நீரகத்தான் ஜெகதீஸ்வர பெருமாள் எனவும் இங்கு அழைக்கப்பட்டு மூலமூர்த்தியாக சங்கு சக்கரம் அபயகஸ்தம் கையில் கதையை தாங்கிக் கொண்டு மார்க்கண்டேய மகர்ஷிக்கு அக்ரூர தீர்த்தத்திலும் ஜெகதீஸ்வர விமானத்திற்கு கீழும் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்திலே தான் தாங்கிக் கொண்டு இங்கு இருக்கக்கூடிய 16 கால் மண்டபத்திற்கு அருகே சன்னதியிலே காட்சியளிக்கக்கூடிய மூலமூர்த்தியினுடைய உற்சவ மூர்த்தியாக இங்கு நீரகத்தான் பெருமாள் நமக்கு இதோ காட்சியை அளிக்க துவங்கிவிட்டார். உற்சவரை நாம் தரிசிக்கும் போது பிராச்சீனமான பழமையான விக்கிரகம் என்று நமக்கு தெரிகின்றது. சிறிய மூர்த்தியாக கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டு திறந்த நேத்திரங்களுடன் இடது கையிலே ஸ்ரீராமச்சந்திர மூர்த்தியை போன்று அழகாக வில்லை தாங்கிக் கொண்டு அநேகமாக ராமனாகவே காட்சியளிக்கக்கூடிய பிராச்சீனமான விக்கிரகம். மற்றொரு புறத்திலே சீதை பிராட்டி போன்று நிலமங்கை தாயாரானவள் நின்ற திருக்கோலத்திலே ராமனுக்கு ஏற்ற இங்கு இருக்கக்கூடிய ஜெகதீஸ்வரனுக்கு ஏற்ற சிறிய திருமேனியாக கருணையான திருமுகத்துடன் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மற்றொரு புறத்திலே லக்ஷ்மணன் நின்ற திருக்கோலத்திலே அம்பு கோதண்டத்துடன் அழகாக சேர்ந்து காட்சியை அளிக்க ஆலத்திலே சேர்ந்து அழியுலகை உட்புகுந்த காலத்தில் எவ்வகை நீ காட்டினாய் ஞாலத்துள் நீரகத்தாய் நின்னடியே நெஞ்சகத்தாய் நின்மறையின் வேரகத்தாய் வேதியதற்கு வீண்டு என்ற ஆழ்வானுடைய திவ்ய பாசுரத்தோடு நீரகத்தானுடைய திவ்ய ஹாரத்தியோடு அவருடைய தரிசனத்தை நாம் அடைந்து நாராயணியத்தின் 31வது தசகத்திலே 3வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு துவங்குகின்றார், வாமனனுடைய பதில் என்ன என்பதை ஆவலாக கேட்பதற்கு நாராயணியத்திற்கும் நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தொடங்கிவிட்டார். குருவாயூரப்பா விஸ்வேசம்மல் திரிபத மிக கிமு யாச்சசே பாலிதஸ்லோகம் சர்வம் பூமில் விருணோ கிமமுனே தியாலபத் த்வம் சத்ருப்யல் யஸ்மாத் தர்பாத் திரிபத பரிபூர்த்யக்ஷமக்ஷேபவாத பந்தம் சாவகமத் அததர்ஹோபி காடோபசந்த்யைஹி. குருவாயூரப்பா ஆச்சரியமா மகாபலிக்கு நீ பதில் சொல்ல ஆரம்பிச்ச. ஏ மகாபலி, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி எனக்கு தெரியும். பகவானான என்ன பார்த்து நீ ஒரு முட்டாள்தனமா ஒரு கேள்வியை கேட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். குழந்தைத்தனமா நான் பேசுறதா நீ நினைக்கிற. ஆனா நீ சொல்ற வார்த்தைன்றது ஒரு அஜ்ஞானத்தால அப்படி பேசுற. என்கிட்ட ஒத்த யாசிச்சா 21 தலைமுறைக்கு அவன் இன்னொருத்தங்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்றிய. அதனால உனக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். இப்ப நான் கேட்ட 3 அடி மண்ணு கூட உங்ககிட்ட இருந்தா கொடுக்கறேன்னு சொல்லு. வாக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காத, ஜாகிரதை படுத்துறேன். இல்லேன்னா இல்லேன்னு சொல்லிடு. நான் கிளம்பி போயிட்டே இருக்கேன். அகங்காரம் மமகாரம் மேலிட்டு நீ கர்வத்தோடு இப்படி பேசக்கூடாது.
அப்படின்றதுக்காகத்தான் வருண பாசத்தால சுவாமி கட்டுறதுக்காகவே பின்னாடி தீர்மானம் பண்ண போறாருன்னு நாராயணியத்துல பட்டத்திரி சொன்னாராம். குருவாயூரப்பா, திருப்பி திருப்பி எனக்கு இந்த சரித்திரத்துல என்ன தோன்றதுன்னா, மகாபலியை எவ்வளவு ஆட்கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆட்கொள்ளணும்னு நீ தீர்மானம் பண்ணிட்ட. அதனால யஸ்மான் தர்பா திரிபத பரிபூர் தக்ஷமக்ஷேபவாத பல்தம் சாசாவகமததர் ஓபி காட்டோபசந்தி. பின்னாடி நடக்க போற கதையை 3வது ஸ்லோகத்திலேயே சொல்லிட்டாராம். இவர் திருவிக்கிரமனாக வளர்ந்து 2 அடிய அப்படி அழுந்துட்டு 3வது அடி எங்கேன்னு கேட்கச்சே, இவனுக்கு இருக்கக்கூடிய கர்வம் மொத்தமும் அடங்கணும்னு வருண பாசத்தால கட்டி போட போறார் மகாவிஷ்ணு. அது பின்னாடி நடக்க போற சரித்திரம். ஆனா அதை இந்த ஸ்லோகத்திலேயே ஞாபகப்படுத்தி இவனை ஆட்கொள்ளணும்னு சொன்ன, இவனிடத்துல இருக்கக்கூடிய அகங்கார மமகாரங்களை ஒழித்து இவனை உய்வடைய வைப்பதற்கு, இவனை சுத்தலலோகத்துல ராஜாவாக்கி 21 தலைமுறைக்கு இவனுக்கு காவல்காரனா இருந்துட்டு நாம பணிவிட பண்ணணும்னு குருவாயூரப்பா நீ தீர்மானம் பண்ணிட்ட. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கதி இந்த ஒரு சரித்திரத்துல மகாபலிக்கு கிடைக்க போறது. மற்ற அசுரர்கள்லேருந்து இவன் வேறுபட்டு இருக்கானே, பிரகலாதனுடைய பேரன் அப்படின்ற பெயருக்கேற்ப இவன் நடந்துக்கிறானேன்னு இவன் பேர்ல இருக்கக்கூடிய சந்தோஷத்தினால அவனுக்கு பதவி அளிக்கணும்னு, மகாபலி ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோ, எனக்கு அந்த 3 அடி மண்ணை தவிர வேற எதுவுமே வேண்டாம். அதை நீ கொடுத்தா போறோம். அது முடியாதுன்னா நான் கிளம்பிண்டே இருக்கேன். அனாவசியமா நம்ம வாக்குவாதங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லி குருவாயூரப்பா அவனுக்கு ஒரு உபதேசத்தை பண்ணையாமேன்னு 31வது தசகத்தினுடைய 3வது ஸ்லோகத்தை நாராயண பட்டத்திரி முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, 3 அடிமல் யாசித்தாய் உலகமுற்றோ கேட்டிடினோம் முழுமையுற்ற தருவனேன் அன்றோ தோன்றால் என்றவள் செருக்கால் செப்பிடவும் துளி கூட அசைவே இன்றி மேன்மையுறும் நின் பெருமை அத்தனையும் தோன்றும் வகை மேன்மையோடு ஆன்றோனாய் நின்றனையால் குருவாயோர் ஆதிமூர்த்தி. இந்த ஸ்லோகத்தை முடிச்ச நாராயண பட்டத்திரி 31வது தசகத்தினுடைய 4வது ஸ்லோகத்தை துவங்க இருக்கார். எவ்வாறு துவங்குகின்றார், வாமன சுவாமியினுடைய பதில் என்ன, அவன் 3 அடி மண்ணை கொடுக்கறதுக்கு ஒத்துண்டானா என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நாராயணியத்தில் நாம் அடுத்த பகுதியிலே காஞ்சிபுரத்தில் உலகளந்த பெருமாள் திருக்கோவிலில் எழுந்தருளி இருக்கக்கூடிய காரகத்தான் உற்சவமூர்த்தி திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.